வாரம் தொடங்கி செவ்வாய்க்கிழமை லீவில் இருக்குது. அப்போ 1ஆந்தேதி, அப்போ ஏப்ரல் மாதம் இந்த 1ஆந்தேதி வந்து என்ன போல் இருக்கும், ஓப்பன் எப்படி இருக்கும், மந்த்லி ஓப்பன் எதை போல் இருக்கா, நம்ம வந்து கரெக்டான ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த ப்ரெடிக்ஷன்லேருந்து மார்க்கெட்டில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒன்று சொல்கிறேன், என்னென்னா எப்பவுமே கிஃப்ட் நிஃப்டியை பாருங்கள். அது வந்து FIDI ஆக்டிவிட்டீஸை இது சொல்லும். இதில் பை பண்ணுறாங்களா இல்லைனா இதில் செல் பண்ணுறாங்களா, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ட்டு இது ஸ்ட்ராங்காக தெரியும். அதனால் ஒரு கிஃப்ட் நிஃப்டியை வாட்ச் பண்ணிவிட்டு நிஃப்டி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன போல் நடந்தால் எப்படி இருக்கும் மார்க்கெட்டில், அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இங்கே என்ன சொல்ல வருதுன்னா, அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, ஸ்பாட்டும் சேமாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு கேப் அப் நடந்துச்சுன்னா அந்த ஃப்யூச்சருக்கு உண்டான மார்க்கெட்டில் மட்டும்தான் கேப் அப்பில் போகும். இப்போ நடக்கிறதுக்கு உண்டான ப்ரைஸில் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் கேப் அப்பில் இருக்குது. அப்போ கிஃப்ட் நிஃப்டியை கம்பேரிசன் பண்ணும்போது, கிஃப்ட் நிஃப்டியிலேருந்து கம்பேரிசன் பண்ணும்போது எப்படி பண்ணீங்க, அப்போ உதாரணத்துக்கு கிஃப்ட் நிஃப்டி என்ன ப்ரைஸில் இப்போ ரன் ஆகுதுன்ற ஒரு சினாரியோவுக்கு வாங்க. அப்போ 22,632 நிஃப்டி ஃப்யூச்சர்னுடைய லெவல் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,331. அப்போ இந்த 300 பாயிண்ட்டுன்றது கேப் அப்பில் வந்து இந்த ஃப்யூச்சருக்கு மட்டும்தான் நடக்க போதே தவிர நம்மளுடைய லெவலுக்கு லெவலுக்கு வந்து நடக்க போகிறது இல்லை. அதனால் நம்ம என்ன மாதிரி பண்ணோன்னா நம்ம என்ன யோசிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு பார்த்துக்கணும். எப்பவுமே மார்க்கெட்டில் நான் ஒரே ஒரு சினாரியை சொல்கிறேன். எப்பவுமே ஒரு மார்க்கெட்டு ஆல் டைம் ஹைலிருந்து ஒன்று கீழே விழுந்துருக்குன்னா ஸ்கேலை எடுத்து மானிட்டர் பண்ணுங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ், 5% வந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்பேக் உண்டான ஏரியா. அது 10% இருந்தால் கரெக்ஷன். அப்போ இங்கேருந்து 20% வந்திருக்கு. அப்போ கரெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து கரெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அப்போ 20% வரும்போது என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். அப்போ ஆக மொத்தமாக டீச்சர் மோட்டார்னுடைய லெவல் லெவல். இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்துடும். நாளினுடைய ஓப்பன் மார்க்கெட்டு என்ன போல் இருக்க போகுது. அப்போ மந்த்லியுடைய லோ இன்னும் இவ்வளோ தூரம் கீழே வராது 262க்கு. அதனால் இந்த மந்த்லியுடைய லோ பாருங்கள். அப்போ மந்த்லியுடைய லோவையும் இங்கே லோ இருக்குது. ப்ரீவியஸ் டே உடைய லோவையும் கட் பண்ணிச்சுன்னா ட்ரெண்டு நெகட்டிவ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அந்த ட்ரெண்டு நெகட்டிவ் ஆகும்போது இந்த ரீசெண்டான ஒரு டவுன் வந்திருக்கும். இந்த 127 ரிவர்சல் பாயிண்ட் இங்கே வந்துட்டு திருப்பி இது மேலே போயிட்டு அகெயின் ஃபால் ஆச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் டவுன் சைடு. அதை எப்படி கன்சிடர் பண்ணால், இங்கே வந்த ரீசெண்டான ருபீஸ் ஒரு புட் சைடில் ஒரு 230 ரூபான்ற இருக்குன்னா அகெயின் 244க்கு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ரீசெண்டான வந்த லோவுக்கு அகெயின் எக்ஸ்ட்ரா ஒரு ருபீஸில் நம்ம வாங்கினோன்னா, நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, ரீட்டெயில் ட்ரேடர் இன்வெஸ்டர், எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒன்லி. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன மாரி பண்ணலாம், செல்லராக சீக்கிரமாக மாறிடணும், பையராக வந்து சீக்கிரமாக செல்லராக மாறணும். அதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த லெவலுக்கு ரீசெண்டான வந்த ஒரு ப்ரைஸ் 230 ரூபான்னு வச்சுங்க. 230 ரூபாலேருந்து இது அகெயின் திரும்பிட்டு ஒரு 190 கூட போகுதுன்னு வச்சுங்க.
அங்கே மேலே ரெஸ்டன்ட்டு மந்த்லி லோவில் திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப் சைடுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் டவுன் சைடுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணால் இந்த ரீசெண்டான இந்த லோவுக்கு உண்டான ப்ரைஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன் டவ் தேரி கான்செப்ட் பிரகாரம் இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா அடுத்த லோவுக்கு உண்டான வர்றது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அது எது போல் பயன்படுத்தலான்னா, இப்போ ரன்னாக இருக்கிற ப்ரைஸு ப்ரைஸே போடுங்க 22,635 22,635 மைனஸு நம்ம எதுக்கப்புறம் அந்த மந்த்லி லோ 22,292 22,292 அப்போ 343 பாயிண்ட்டு. அப்போ 343 பாயிண்ட்டு இன்ட்டு அட் த மணியினுடைய புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் வந்து 0.5. அப்போ இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற ஒரு ப்ரைஸு நம்ம ஒரு கன்சிடர் பண்ணோன்னா, ஏன்னா ரீட்டெயில் ட்ரேடர் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸோ என்ன நடந்தாலும் அதை நான் ஒத்துக்க மாட்டேன். சரிங்களா? இப்போ 364 ரூபான்ற ப்ரைஸ் இருக்குது. இந்த 364 ரூபான்ற ப்ரைஸை ப்ளஸ் ஆட் பண்ணுங்கள் 364. அப்போ 535 ரூபாய்க்கு அப்புறம் தான் இதனுடைய ஒரு டவுன் சைடுக்கு உண்டான ஒரு மூமெண்டம் கொடுக்கும். அப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டரில் ஓடி போய் நான் வாங்குகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு லாஸ் தான் அதிகம். லாஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? எந்த ப்ரைஸ்லேருந்து க்ரீக்ஸ் வேல்யூ அண்டு டெக்னிக்கல் ஒர்க்கு இதிலே நிஃப்டிக்கும் ஃபண்டமெண்டல் ஒர்க் அவுட் இருக்குது. அப்போ நிஃப்டியில் ஃபண்டமெண்டல் ஒரு அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வெயிட்டேஜ் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ்ஸு, ஐசிஐசிஐ பேங்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ இதனுடைய டோட்டல் மார்க்கெட் கேப் இன்னமும் சொல்கிறது வந்து டோட்டல் மார்க்கெட் கேப்போட அவங்களோட அசட்டோட ஃப்யூச்சர் லெவலில், அதாவது என்ன சொல்கிறோம்னா அவங்களுடைய டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸு 535 ரூபா, இது நம்பர் ஆஃப் க்ளோசிங்னு வச்சுங்க. நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் வந்து ஒரு 1636ன்னு வச்சுங்க. இது மல்டிப்ளேட் பண்ணும்போது இவங்களுடைய டோட்டல் மார்க்கெட் கேப்பு வந்து ஒரு 1 லட்சம் கோடின்னு வச்சுங்க. அப்போ அந்த 1 லட்சம் கோடிக்கு ஆனால் இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90,000 கோடி தான் இருக்குது. அதாவது ஃப்யூச்சர் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ 10,000 கோடி ஷார்ட்டேஜ் இருக்கும்போது இந்த ரிலையன்ஸ் ஸ்டாக்கு மேலே போகும். அப்போ மேலே போச்சுன்னா அதனால் என்ன நடக்குன்னா நிஃப்டினுடைய அவுட்புட்டு நம்மளுக்கு என்ன செய்யணும், அப்சைடுக்கு உண்டான ஒரு மொமெண்டம் வந்து டைரெக்டாக கொடுக்கும். அதனால தான் இதனுடைய வெயிட்டேஜ் வந்து செக் பண்ணணும். அது வந்து இன்னும் கிளியர் கட்டு வியூவாக யாரும் சொல்கிறதில்ல. அதனால தான் ரிலையன்ஸு, டிசிஎஸ்ஸு, ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ, ஐசிஐ இந்த 3 வெயிட்டேஜ் கம்பெனி, அதாவது உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டு வியூவாக சொல்லணும்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலரான இதனுடைய டோட்டல் மார்க்கெட் கேப். நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு தெளிவாக ஆனால் பார்த்துக்கங்க. இந்த பர்டிகுலரான இந்த 5 இதனுடைய வேல்யூவேஷனில் டோட்டல் மார்க்கெட் கேப்பில் 3 வந்து டோட்டல் மார்க்கெட் கேப்பு அவங்க சொத்து மதிப்போட கம்மியாக இருக்குன்னா இந்த 3 மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி மேலே போகும். இப்போ உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிலையன்ஸில் இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் இப்போ 18,19,000 சம்திங்னு வச்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து என்ன நடக்குன்னா இதில் வந்து 18,000 கோடி தான் ஃப்யூச்சர். அதாவது ஃப்யூச்சருடைய க்ளோசிங் ப்ரைஸு, ஃப்யூச்சருடைய க்ளோசிங் ப்ரைஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர் ஈக்குவல் டு இந்த டோட்டல் மார்க்கெட் கேப். இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ மார்க்கெட்டு மேல் நோக்கி போகும். இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா
இது போல் இதனுடைய டோட்டல் மார்க்கெட் கேப்போட ஃப்யூச்சரோட கம்பேரிசன் பண்ணும்போது அதை கம்மியாக இருந்துச்சுன்னா அது அப்சைடுக்கு உண்டான ஒரு மொமெண்டம் கொடுக்கும். சரிங்களா? இன்னமும் உங்களுக்கு தெளிவாக தெரியலனா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ ஒன்றா காட்டுறேன். கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரிலையன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலையன்ஸினுடைய ஃப்யூச்சர்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள். ரிலையன்ஸுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 1349.30 ஓகேங்களா? தானே வந்திருக்கேன். 30 பைசா. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இப்போ இங்கே இருக்குது பாருங்கள். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்போ 1353.25 இன்ட்டு 1353.25 இங்கே ஓகே. இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது ஒரு என்ஐசி வெப்சைட்டில் போனீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் இதோட கம்பேரிசன் பண்ணோம். அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, அப்போ ஈக்குவல் டு அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் நம்ம கழிச்சுனா இதை கழிங்க. 18 24 அப்போ எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது? அப்போ உதாரணத்துக்கு 1356 கோடி எக்ஸஸாக இருக்குது. அப்போ எக்ஸஸாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா இது ஒரு ரெஸ்டண்ட்டை தொட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபால் ஆகும். அந்த ஃபால் வரும்போது நிஃப்டினுடைய வெயிட்டேஜ் கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த ஃபால் வரும்போது நிஃப்டி ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு லென்த்தாகவே வேணால் இருக்கலாம். இதே தான் உங்களுக்கு ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை பேஸ் பண்ணும்போது உங்களால் ஒரு ட்ரெண்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதனுடைய வெயிட்டேஜ் கம்பெனியை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் வச்சுக்கிட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்கன்னா நாளையினுடைய ட்ரெண்டு எப்படி இருக்க போகுது, டவுனா இல்லை அப்பா இல்லை சைட் வேவா. அப்போ ஒரு ப்ரைஸ் வந்து அது கூடுதலாக இருக்கும்போது இப்போ ரிலையன்ஸ் வந்து 1356 கோடி எக்ஸஸாக இருக்குது. அப்போ வந்து ஒரு ரெஸ்டண்ட்டை தொட்டு டவுன் ஆகிடும். அந்த ப்ரைஸு அந்த டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து ரெண்டு சேமாக வந்து சைட்வே ஆகிடும். அதை விட கம்மியாக இருக்கும்போது அது அப்சைடுக்கு உண்டான லெவலில் கொடுக்கும். சரிங்களா? இது ஒரு நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கு உண்டான ஒரு லெவல். சரிங்களா? இதை வந்து இது வந்து மேனிகுலேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெளியில் செபி வந்து யாரும் வந்து எதுவும் சொல்லிக்கிறது கிடையாது. சரிங்களா? இதனால் நீங்கள் என்ன வந்தாலும் எந்த ப்ரைஸ்க்கு அப்புறம் நான் ஒரு பை எடுக்கணும், செல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீயாக கொடுக்குறதுனால யாருக்குமே ஒரு வேல்யூவேஷன் தெரில. ஆனால் இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். ஒன்று சொல்ல வரணும். இப்போ உதாரணத்துக்கு இதனுடைய பேங்க் நிஃப்டிலாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இதனுடைய இண்டெக்ஸை பாருங்கள். இது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்ட்டு.
அடுத்தது 6 மந்தில், இது 6 மந்தில் கவரேஜ் வரல. நம்ம ஃபிப்பை ட்ரா பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஒரு கவரேஜ் வரல. சரிங்களா? அதனால் இப்போ இந்த மந்த் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக் கேண்டில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ போன வாரத்தினுடைய வீக்கும் ஓகே, இந்த மாதம் ஏன்னா தேதி முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த மாதம் இது எதுக்காக சொல்கிறேன்னா, பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க தெளிவாக தெரிஞ்சு ட்ரேட் பண்ணணும். அப்போ நாளினுடைய லெவலில் கீ லெவலில் எப்பயுமே ஒரு இண்டெக்ஸு காலையில் ஓப்பன் ஆகும்போது அதனுடைய வெயிட்டேஜுடைய இண்டெக்ஸு ப்ரீவியஸ் டே உடைய அப்போ மந்த்லினுடைய கேண்டிலை கட் பண்ணது, வீக்கிளுடைய 127% ரிவர்சல் பாயிண்ட்டை கட் பண்ணுது. அப்போ இங்கேருந்து ஃபால் பண்ணிச்சுன்னா அங்கே இது எது வரைக்கும் வரும்? அப்போ இது வரைக்கும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். சரிங்களா? பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ட்ரேட் பண்ணும்போது அதே போல் இதுவும் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணும்போது கம்பேரிசத்தோட இந்த லெவலும் பிஎஸ்சி அதாவது வந்து கவர்மெண்ட் பேங்க்கும் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ ஓவராலாக பெரிய அளவில் இதில் டவுன் நடக்கலை. ஆனால் நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் பார்த்துக்கலாம். அப்போ இன்ஸ்டியூட் லெவலில் ஒன் இயரில் இன்ஸ்டியூட் லெவலில் இருக்குது. 6 மந்தில் இருக்குது. இந்த மந்தினுடைய கேண்டில் ஓகேங்களா? அப்போ போன வாரத்துக்கு உண்டான கேண்டிலில் கவரேஜ் வரல. அப்போ உதாரணத்துக்கு டே கேண்டிலில் வச்சு பாருங்கள், நாளினுடைய லோவை இது ரெண்டுமே சேமாக கட் பண்ணுது. இதையும் கட் பண்ணுதுன்னா அடுத்தது இதனுடைய சப்போர்ட் லெவல் இங்கே. சரிங்களா? இதுக்கு உண்டான சப்போர்ட் லெவல் ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நிஃப்டியில் ஒரு டவுன் ஆகும். அப்போ இந்த லெவலும் ப்ரீவியஸ் டே உடைய லோ கீழே இதுவும் சஸ்டெயின் பண்ணுதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான இதுவும் ஃபாலோ எடுக்கும்போது பேங்க் நிஃப்டியில் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ எடுக்க தொடங்கிடும். சரிங்களா? அந்த ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஏன்னா வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு நீங்கள் பார்க்காதீங்க. இது என்ன மாதிரி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து சாதாரணமாக ஜெயிக்க முடியாது. ஏன்னா நிறைய கஷ்டம், நிறைய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் வரணும். இப்போ உதாரணத்துக்கு நான் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மென்ஷன் பண்ணுறேன். நியூஸ் பேஸ்டோ என்னென்ன தெரியுமோ அதை அத்தனையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு கேண்டில் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன்லாம் கேண்டிலில் ரீட் பண்ணாலுமே நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு தாராளமாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறேன். சரிங்களா? இது என்னென்ன இடத்துல என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இண்டிகேஷனும் கொடுக்குறேன். அது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறேனே தவிர ஒரு பெய்டு வேஷனோ மற்றபடி எதுவுமே கிடையாது. ப்ரீவியஸ்னுடைய வீடியோ எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அதிலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நிறைய வீடியோ தொடர்ந்து இருக்குது. ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்கணும், எப்படி ஒரு ஃபண்டமெண்டலாக பார்க்கணும், அதில் எந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணணுன்றது ஒரு இடம் இருக்குது.